5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். இது யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா, தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவசாயிகளுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் என்று பல பட்டியல்கள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதி என்னன்னு கேட்டா, விவசாயிகள் 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருந்தால் அவர்கள் கூட்டுறவு வங்கிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 50% வரை தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் இருந்து எவ்வளவு கடன் பெற முடியும்னு கேட்டா, அவர்கள் செய்யக்கூடிய சாகுபடிக்கு ஏற்றவாறு, உதாரணத்திற்கு கரும்பு சாகுபடி பண்றாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக 2 இருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக கடன் கிடைக்கும். அப்ப 2.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற விவசாயிகள் எல்லாம் 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான சுமை உள்ள கடன் இந்த தமிழக முதலமைச்சரின் மூலமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற பெரும் நம்பிக்கையில் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் வாக்கும் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக முதல்வரின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தலைமை செயலகத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன போடப்பட்டிருக்கு என்று சொன்னால், 1 லட்சத்திற்கும் அதிகமாக கூட்டுறவு வங்கிகளில் இருந்து கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று இன்றைக்கு அறிக்கை வெளியாக இருக்கிறது. 2.25 லட்சம் 2.5 லட்சம் வரை முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்பது வாக்குறுதி. ஆட்சி கட்டலில் அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு 1 லட்சத்தை தாண்டி கடன் பெற்றிருந்தாலே 5000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தேர்தல் காலங்களில் மக்களிடத்தை எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக கொடுக்கலாம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு நம்ம யார் கேட்பார்கள் என்ற அடிப்படையில் தான் வளமையான அரசியல் வாணியை இன்றைக்கு விஜயும் கையில் எடுத்திருக்கிறார். அதில் அவர் இன்னொன்று குறிப்பிட்டு சொன்னார். விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்டு சொன்னார். அதுவும் இந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது சொன்னார், திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம், எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது, இது திமுக செய்வது போன்று நாங்க இப்ப ஒன்னு சொல்லிட்டு பின்னாடி அதற்கு என்று சில விதிகளை எல்லாம் வகுத்து நாங்க செய்ய மாட்டோம், சொன்னதை நாங்க அப்படியே செய்வோம் அப்படின்னும் அந்த வாக்குறுதி அளிக்கக்கூடிய அதே மேடையிலே இறுதியிலே அந்த வார்த்தையும் ஒரு சேர்த்தே சொன்னார். அப்ப நான் சொல்ற மாதிரி முழுவதும் தள்ளுபடி பண்ணுவனே தவிர எந்த விதமான நிபந்தனைகளையும் விதிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்த்த இந்த விவசாயிகள் எல்லாம் பெரும் ஏமாற்றத்தோடு வெறும் 5000 ரூபாய் தான் தள்ளுபடி செய்யப்படும் என்ற உடனே அவர்கள் அதிர்ந்து போய் இன்றைக்கு தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள், போராட்டம் செய்திருக்கிறார்கள். காவல்துறை கொண்டு இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இவர் எந்த விதத்திலையும் அரசியலில் முந்தைய ஆட்சிகளை எல்லாம் எந்த விஷயத்தில் எல்லாம் குறை சொன்னாரோ அந்த குறையில் கொஞ்சம் கூட அவர் பாதை மாறவில்லை. அவர்கள் செய்ததை விட ஒரு படி மேலே இவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி கட்டலில் அமர்ந்து 2-3 வாரங்களுக்குள்ளாக அவர் சொன்ன வாக்குறுதிகளில் எல்லா வாக்குறுதிகளையும் ஒவ்வொன்றாக படிப்படியாக மீறிக்கொண்டே இருக்கிறார். அதில் தற்பொழுது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியும் சேர்ந்திருக்கிறது.